ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்த ஒரு 10 திருக்குறள் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது அதிகாரம் இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான முதல் திருக்குறள் பார்த்துடலாங்களா. இன்சொலால் ஈரம் அலையிப்படிடு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஸோ இன்னொரு தடவை பார்த்துடலாங்களா. இன்சொலால் ஈரம் அலையிப்படிடு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஓகேங்களா. சரி, இப்போ இதோட பொருள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அகைன் திருக்குறள் வாசிச்சிங்கன்னா ஓகே நீ இவ்வளோதானாடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா. அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும். ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாமா. அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்கள் ஆகும். ஸோ இப்போ வஞ்சனை அப்படின்னா என்னதுங்க, மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோடு பேசுகிறது தானே. சரி, அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள், அதாவது வஞ்சனை இல்லாமல் கெட்ட எண்ணத்தோடு இல்லாமல் அன்பு கலந்து பேசுகிறவங்களோட வாய் சொற்கள் என்னவா, இன்சொற்கள். இன்சொற்கள்னால் என்னது, இனிமையான நல்ல சொற்கள்னு அர்த்தம். சரிங்களா. அப்போது எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் அன்போடு பேசக்கூடியவங்களோட வாய் சொற்கள் எல்லாமே எப்படி இருக்குமா, இன்சொற்களாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, தாய் தந்தைன்னு தான் நான் சொல்லுவேன் நினைப்பீங்க இல்லைங்களா. அதுக்கும் மேலே ஒரு படி இன்னொருத்தவங்கள சொல்கிறேன், டீச்சர்ஸ். ஓகேங்களா. நம்மளோட ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள சொல்கிறேன். ஸோ அவங்க நம்மளை ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க தான், கண்டிப்பாக வந்து ரொம்ப கேவலமாக திட்டி அடிக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஒரு படி மேலே போய் நின்று யோசிச்சு பாருங்களேன், அவங்க திட்டுறதெல்லாம் எதுக்காக திட்டுவாங்க. ஓகே, இவன் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட், இந்த பொண்ணு நம்மளோட ஸ்டூடெண்ட், என்ன தான் இருந்தாலுமே இவங்க வந்து கெட்டு போயிடக்கூடாது, நல்ல வழிக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மனசில் வச்சுட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு பேசக்கூடிய எல்லாமே நன்மைக்காக தான் பேசுகிறாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆக்சுவலாக அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் இன்சொற்கள்னு சொல்லலை, அவங்களோட எண்ணத்தை நான் என்ன சொல்கிறேன், ஒரு இன்சொல் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ அது என்னதுங்க, என்ன தான் நம்மக்கிட்ட அவங்க எரிஞ்சு விழுந்தாலும் கூட அவங்களோட சொற்களில் ஒரு வஞ்சனை இருக்காது, அன்பு தான் இருக்கும். நம்மளோட மாணவ மாணவிகள் மேலே வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இங்கே நான் கொடுக்குறேன். அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக இதுக்கு அப்படியே வந்து ரிலேட் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எந்த திருக்குறளுக்கும் சொல்கிறது கிடையாது. அதை நானே உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுறேன். இது எப்படிங்க ரிலேட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த பொருள் புரியணும், மனசில் பதியணும், அதுக்கு ரிலேட்டடாக டெய்லி பேசிஸில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. நம்ம அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது, நம்ம புரிய வச்சுக்க போகிறோம், புரிஞ்சதை வச்சு எக்ஸாமில் டிக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நமக்கு புரிஞ்சால் போதும். ஓகேங்களா, அவ்வளோதான். சரிங்க, இப்போ சொல் பொருள் பார்த்துடலாங்களா. ஈரம் அப்படின்னா அன்பு, அலையி அப்படின்னா கலந்து, படிடுங்கிறது வஞ்சம், செம்பொருளுங்கிறது மெய்ப்பொருள். இங்கே இருக்கு இல்லைங்களா. ஈரம்னா அன்பு, படிடு அப்படிங்கிறது வஞ்சம், அலையி அப்படிங்கிறது கலந்து, அடுத்தது செம்பொருளுங்கிறது மெய்ப்பொருள். அவ்வளோதாங்க, ஒரு திருக்குறள் முடிஞ்சுங்களா. ஸோ திருக்குறள் ஒரு தடவை வாசி பார்த்தலாமா. ஓகேங்க. இன்சொலால் ஈரம் அலையி படிடு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஓகே, இப்போ உங்களுக்கே புரியுதா. அன்பு கலந்த வஞ்சனை இல்லாத அவங்களோட பேச்சு, அந்த வாய் சொற்கள் எப்படி இருக்கும், இன்சொற்களாக இருக்கும். அவ்வளோதான். என்னங்க 2-3 வார்த்தையை விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் புரிஞ்சிடுச்சா, போதுங்க. சரி, ஒரு தடவை ஃபோனை வச்சுட்டு நான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து அப்படி சொல்கிறீங்களா. ஃபோனை வச்சுருங்க. ஓகே, சொல்லுவோமா. இன்சொலால் ஈரம் அலையிப்படிடு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 2வது திருக்குறளோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டெய்லியும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.